ஹாய் கைஸ், நான் உங்கள் ப்ரோ கேமர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மைன்கிராஃப்ட் கேம் பிளேயில் பார்ட் 5 வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம பார்ட் 4ல் என்ன பண்ணியிருந்தோம்னா அயன் ஃபார்ம் கட்டியிருந்தோம். இப்போ நம்ம அந்த அயன் ஃபார்மில் இருந்து எவ்வளோ அயன் கிடச்சிருக்குன்னு இப்போ வாங்க பார்க்கலாம். ரெக்கார்ட் பண்ணும்போதே பின்னாடி இருந்து அடிச்சுட்டு தான் இருக்கேங்க. வாங்க அப்படிக்க மேலே ஏறி பார்க்கலாம். பாருங்கள், இப்போ தான் ஒரு அயன் கிழமை அங்கே செத்துட்ருக்கேன். இப்போ நமக்கு எவ்வளோ அயன் கிடச்சிருக்கோன்னு போய் பார்க்கலாம். செஸ்ட்டுக்குள்ளே பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 ஸ்டாக் இருக்குது. அப்புறம் ஒரு 54 இருக்குது கைஸ். இப்போ ஒரு பூனை தான் அடி வாங்கி செத்துச்சு கைஸ். இது இப்போ இந்த அயன் ஃபார்ம் நம்ம வீடு பக்கத்தில் கட்டினனால க்ரீப்பர் எதுவும் அவ்வளோவா ஸ்பான் ஆகாது கைஸ். ஏன்னா பூனை ஸ்பான் ஆகிக்கிட்டே இருக்கனால க்ரீப்பர் இங்கே அவ்வளோவா ஸ்பான் ஆகாது. அவ்வளோதான் கைஸ். நம்ம அயன் ஃபார்ம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இப்போ இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஒரு கோல்டு அண்ட் எக்ஸ்பி ஃபார்ம் தான் கட்ட போகிறோம். இது எங்கே கட்ட போகிறோம்னா நம்ம நெதரில் போய் கட்ட போகிறோம். இது எதை பற்றினா அங்கே ஜாம்பி ஃபைட் பிக்லின்னு இருப்பாங்க. அவங்கள நம்ம ஒரு வாட்டருக்குள்ளே உழுவ வச்சு அவங்கள போட்டு தள்ளி எக்ஸ்பி எடுக்க போகிறோம். அது அவங்க சாகும் போது அவங்க அது பேர்னா வேஸ்ட்டும் அப்புறம் கோல்டும் கொடுப்பாங்க. அதுதான் அவங்க கோல்டன் ஸ்வாடு கொடுப்பாங்க. அதை இங்கே இதுக்கு ஒரு கிராஃப்ட், அதுக்கு ஒரு ஃபர்னன்ஸ் இருக்கும். அது ஒன்று, அந்த ஃபர்னன்ஸ் பேர் எனக்கு என்னன்னு தெரில. அதில் போட்டு நம்ம உருக்கணும்னா அந்த கோல்டன் ஸ்வாடு கோல்டன் நெகட்டாக கிடைக்கும். சரி, நம்ம என்னன்னா இதுக்கு தேவைப்படுற பொருள் பார்த்திங்கன்னா 6 அது பேர்னா ட்ராப்டோர் 6 தேவைப்படுது கைஸ். ஒரு 2 செஸ்ட்டு, அப்புறம் 2 அது பேர்னா 2 ஹூப்பரு, அப்புறம் நம்ம போய் அது கார்பெட் செய்கிறதுக்கு உள்ளே தேவை கைஸ். வாங்க நம்ம போய் உள்ளே எடுத்துடலாம். இப்போ உள்ளே எடுக்க நம்ம வில்லேஜுக்கு போகலாங்க. வில்லேஜில் பார்த்தோம்னா நமக்கு நிறையா உள்ளே இருக்கும். நம்ம வில்லேஜை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். வில்லேஜு எங்கே இருக்குது? அங்கே பார்த்துடுங்க கைஸ். வில்லேஜு போகிற வழியிலேயே ஒரு ஆடு இருக்குது. இதையும் போட்டு தள்ளிட்டு போயிடலாம். ஆடே நெல் உன்னை நீ கைமா போடுறேன். அவ்வளோதான் கைஸ், மூலையில் உட்காந்துருச்சு. இதை போட்டுடலாம். அவ்வளோதான். ஆடு இழுத்து வச்சோம், கழுத்தை போடு. அவ்வளோதான் கைஸ், போட்டாச்சு. அப்படியே நம்ம இன்னும் வில்லேஜ் அப்படியே நேரம் நடந்து போவோம். இந்த கைஸ் போகிற வழியில் இன்னும் வேறு ஒரு ஆடு இருக்குது. இதையும் போட்டுருவோம். அவ்வளோதான், இதையும் போட்டாச்சு. இப்போ வாங்க நம்ம நேராக வில்லேஜை நோக்கி ஓடுவோம். வில்லேஜில் பார்த்தீங்கன்னா அங்கே இதாக பாருங்கள், இந்த இடத்துல ஃபுல்லாக உள்ளே வச்சுருப்பாங்க மேலே. அங்கேருந்து நம்ம ஆட்டையை போட்டுக்கலாம். ஒயிட் கலர் தான் உள்ளே எடுத்திருக்கேன், அதனால் ஒயிட்டே எடுத்துப்போம். 1 2 3 அவ்வளோதான் கைஸ். அப்புறம் இங்கிட்ட ஒரு 3 இருக்குது, அதையும் எடுத்துக்கலாம். 1 2 3 அவ்வளோதான் கைஸ், இதையும் எடுத்தாச்சு. இப்போ இன்னும் 1 மட்டும் வேணுமா? அது எங்கே இருக்குது? ஆஹா, மேலே மாட்டிச்சோ. ஆமாம் கைஸ், மேலே மாட்டிச்சு. பாருங்க, குதிச்சு பார்க்கலாம். குதிச்சு எடுக்க முடியல அப்படின்னா ஆக்ஸ் வச்சு இதை உடச்சிடுவோம். இப்போ குதிக்கலாம் கைஸ். அவ்வளோதான், கிடச்சிருச்சு. இப்போ வாங்க நம்ம நேராக நம்ம வீட்டுக்கு போயிடலாம். ஓடு ஓடு ஓடு. அப்புறம் மறக்காமல் வீடியோ பார்க்குற லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே நம்ம நேராக வீடியோங்கிற பாருங்க, நேராக வீட்டுக்கு போயிடலாம். இப்போ எங்கே நம்ம வீடை காணோம்? எங்கே தூரத்தில் தெரியணுமே. இந்த அங்கே இருக்குது கைஸ் வீடு. நேராக அது அங்கே தான் ஓடி போகணும். இவ்வளோ தூரம். இப்போ அயன் ஃபார்முக்கு நாளைக்கு நான் டெக்கரேஷன் பண்ணலான் இருக்கேன் கைஸ், அடுத்த வீடியோவில். இந்த செஸ்ட்டில் வுட்டு இருக்குது, அது இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை. இப்போ நம்ம போய் இதை செஞ்சிடலாம். கிராஃப்டிங் டேபிள் தொட்டு எங்கே இது 12 இருக்குது, செஞ்சு வச்சுப்போம். இப்போ வாங்க நம்ம நெதருக்கு போகலாம். ஐயோப்பா, ஊப்பர் தேவை. தேவைப்படுறதெல்லாம் அடிக்க வச்சுக்கலாம். போகிறோங்க கைஸ். இப்போ வாங்க நம்ம நெதருக்குள்ளே போகலாம். நெதருக்குள்ளே போகலாம். போயிட்டே இருக்கோம். டெலிபோர்ட் ஆகிட்டோம். என்னாச்சு? டெலிபோர்ட் ஆக மாட்டேதோ. ஓ, வெளியில் வந்துடுச்சா? பாருங்க கைஸ், இப்போ டெலிபோர்ட் ஆகி பார்க்கலாம். டெலிபோர்ட் ஆகிட்டோங்க. இப்போ வாங்க நம்ம உள்ளே போகலாம். இப்போ இங்கே வேணாங்க,
எங்கிட்ட வந்து சாம்பி ஃபைட் பிக்லேன் இருக்காங்கன்னு பார்க்கணும் கைஸ். ஆஹா கீழே குடிச்சிட்டோமே. பாருங்க கைஸ், இங்கே கேஸ்ட் இருக்காங்க. ஃபஸ்ட்டு இவங்ககிட்ட தப்பிக்கலாம். இங்கே கீழே தாங்க சாம்பி ஃபைட் பிக்லேன் அதிகமாக இருக்காங்க. நம்ம கட்டுறதுக்கு தேவைப்படுற இடத்த ஃபஸ்ட்டு தேடுவோம். எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்க. இங்கிட்ட ஓடி பார்க்கலாம். கேஸ்ட்டு போயிட்டாங்க கேஸ். ஆஹா எங்கே இருந்தா தூக்கி அடிக்கிறீங்க? கேஸ்ட் இப்போ தான் போனாங்கன்னு பார்த்தா திரும்ப அடிக்கிறாங்க எங்கேருந்தோ. பரவாயில்ல, நம்ம விடாமுயற்சியோடு கட்டுவோம். நம்ம எந்த இடத்துல கட்டலாம்? அதான் இங்கே நான் கட்டலாமா என்ன? சரி இங்கேயே கட்டுவோம். வேறு என்ன பண்ணுறது? இங்கேயே கட்டுவோம் பாருங்கள். ஆனால் அதுக்கு மேடாக இருக்குது. மேடு இல்லாமல் பிளெயின் ஸ்பாட்டில் கட்டலாங்க. ஐயோ கேஸ்ட்டு ஓடு ஓடலாங்க. இப்படி ஆஹா இங்கிட்டும் கேஸ்ட்டு சுற்றி வளச்சிட்டாங்க கேஸ்ட்டு கூட்டமாக. நமக்கு வேறு 2 ஆட்டு தான் இருக்குது. ஐயோ இவங்கிட்ட நீங்கள் மாட்டினோம்னா முடிச்சு விட்றாங்க பாருங்க. நம்ம இங்கே ஒரு ஓட்டை தெரியுது, இதுக்குள்ளே போய்க்கலாம். அப்படியே கொஞ்சம் நேரம் இருப்போம். இப்போ வாங்க நம்ம போய் பார்க்கலாம். இப்போ அவங்கள காணாங்க, போயிட்டாங்க போல். போயிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஆமாம் கைஸ் போயிட்டாங்க அவங்க. 2 கேஸ்ட்டுமே இப்போ ஆளை காணோம். நம்ம அவ்வளோதான். நம்ம எப்படியோ ஓடுவோம். அங்கே ஓடுவோம் ஓடிக்கொண்டே இருக்கலாம். இப்போ இந்த இடத்துல கட்டலாம். ஃபஸ்ட்டு நம்ம 3க்கு 3ன்னு பிளாக் மைண்ட் பண்ணிக்கலாம். மைண்ட் பண்ணியாச்சு. இப்போ அதே மாதிரி இங்கேருந்து அடியில் 3ன்னு மைண்ட் பண்ணோம். 1 2 அவ்வளோதான். இப்போ இதே இதுக்குள்ள கீழே மைண்ட் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக. இது மைண்ட் பண்ணி அவ்வளோதான். இன்னும் ஒரு ரோ இருக்கா, இதையும் மைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க நம்ம மைண்ட் பண்ணதை இதை கலெக்ட் பண்ணிட்டு இப்போ கீழே இன்னொரு ரோ இருக்க மைண்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே 1 2 இதையும் மைண்ட் பண்ணிடலாம். அப்புறம் பாருங்க மேலே இந்த ரோ மேலே பூட்டிடலாம்னு நினைக்கிறேன். பிளாக்கை மாற்றி எடுத்துறேனே. இந்த பிளாக்கை வச்சு மேலே இங்கே மட்டும் லாக் பண்ணணும். இல்லை கரெக்டாக தான் வச்சுருக்கேன். இது மட்டும் மைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த சைடு இதை பண்ணிடணும். இப்போ வந்து இந்த இடத்துல செஸ்ட்டை வைக்கணும் கைஸ். இங்கே ஒரு 2 செஸ்ட்டை வச்சிடலாம். செஸ்ட்டை வச்சுட்டு இதை இங்கே லாக் பண்ணிடணும் கைஸ். அப்புறம் வந்து இது பிக்காக்ஸை வச்சு இதையும் மைண்ட் பண்ணிடலாம். அப்புறம் வந்து ஹூப்பர் எடுத்துகிட்டு வந்து அங்கே அதை ப்ளேஸ் ஜாயின் பண்ணிடலாம். அப்புறம் வந்து உட்காந்து இதையும் ஜாயின் பண்ணி விட்டுடலாம் கைஸ். அவ்வளோதான். இப்போ வந்து கார்பெட்டு அதை எடுக்கணும். கார்பெட் எடுத்து இப்போ இது மேலே கவர் பண்ணி உட்காந்துட்டு பண்ணணுமா? உட்காந்துட்டு இது மேலே இங்கே வச்சிடலாம். எதுக்கு இதை இங்கேயே வச்சு விட்ருவோம் இது 2ம். இப்போ செஸ்ட்டு மேலே வச்சு பார்க்கலாம். உட்காந்து எங்கள் செஸ்ட்டு ஓப்பன் ஆகுதா? ஓப்பன் ஆகுது கைஸ். இப்போ வந்து ட்ராப் டோர் ப்ளேஸ் பண்ணணும். எடுத்து இது வந்து 1 2 3 ப்ளேஸ் பண்ணியாச்சு. இங்கே ஒன்று எக்ஸ்ட்ரா கைஸ், இதே மைண்ட் பண்ணிடலாம். அடுத்து வந்து இதை வந்து மைண்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து அதே மாதிரி 3 இந்த ஆப்போசிட்டில் வைக்கணும் கைஸ். வச்சிடலாம் 1. அடுத்து இது 2 கொண்டு வந்து இங்கே வச்சிடலாம். அவ்வளோதான். இதையும் க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம மேலே ஏறி போகிறதுக்கு ஒரு வழி செய்யணும் கைஸ். அதுக்கு பிக்காக்ஸ் எடுக்கணுமா? பிக்காக்ஸ் எடுத்துக்கலாம். பிக்காக்ஸு அவ்வளோதான் எடுத்துறோம். இப்போ எடுத்து இந்த சென்டர்லேருந்து இங்கிட்ட 1 2 அப்படியே பொறுமையாக பார்த்து இதை இங்கே வச்சிடலாம். இப்போ வாங்க அப்படியே நமக்கு ஒரு படிக்கட் மட்டும் கட்டிக்கணும். மண்டைக்கு மேலே 1 மைண்ட் பண்ணுவேன். அப்படியே பொறுமையாக படிக்கட் மட்டும் கட்டிக்கலாவே. படிக்கட் கட்டினா தான் நம்ம மேலே ஏறி போக முடியும். அப்படியே நான் மைண்ட் பண்ணிட்டு அவ்வளோதாங்க ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து என்ன பண்ணோம்னா எதுவும் வைக்க வேணாம். இப்போ வந்து இந்த பிக்லீனை வந்து நம்ம அடிக்கணும் கைஸ். இப்போ இதுக்குள்ளே வந்து இந்த இடத்துல லாக் பண்ணுவோம் கைஸ், மறந்துட்டேன். இப்போ நம்ம நேரம் மேலே வரலாம். இருந்தோம்னா ஐயோ கேஸ்ட்டு கைஸ், நம்ம நடந்து வர பாதைக்கு தான் டேமேஜ் பண்ணேன், வேறு எதுக்கும் இல்லை.
கேஸ்ட் வேறு நம்ம இடத்த டெஸ்ட்ராய் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டு ஓடிடுவோம் இந்த இடத்துல. ஐயா நெருப்பு. ஆமாம் கைஸ், ஃபஸ்ட் நம்ம டெலிபோர்ட் ஆகிடலாம் வீட்டுக்கு. ஃபஸ்ட்டு கிளம்பி போகலாம். அங்கே பாருங்க கேஸ், ஜாம்பி ஹார்ஸ் மேலே ஒரு ஜாம்பி ஸ்பீரை வச்சுட்டு அங்கே நிற்கினியா. நம்ம அதுக்குள்ளே ஓடிலாம் உள்ள. ஐயோ வந்துடாதே, அடிக்காதடா கேஸ். அவன் அடிச்சுக்கிட்டு இருக்கேன் என்னன்னு பார்த்துக்கலாம் அப்புறம். நம்ம உள்ளே வந்துட்டோம் கேஸ். இங்கே பாருங்க, அவன் ஹார்ஸ்லேருந்து இறங்கி ஜாம்பியாக உள்ளே வந்துட்டியா இங்கே. இவன் வேறு தொல்லை பண்ணுவானே. பாருங்க கேஸ், நம்ம கீழே குதிக்கணும். கீழே குதிச்சிடலாம். ஆஹா கைஸ், நேரில் லாவாலே போய் பொத்துன்னு விழுந்துட்டோம். இப்போ வாங்க நம்ம திரும்ப லோட் ஆகிடுச்சு. அந்த எக்ஸிட்டு வெளில வந்துடலாம். ஆஹா வர முடியலையே. வெளில வந்துட்டு இப்போ இதை க்ளோஸ் பண்ணிட்டு நேராக நம்ம போகலாம் கைஸ். அவன் இன்னும் ஜாம்பி ஹார்ஸில் தான் கேஸ் இருக்கான். அப்போ வந்தது வேறு ஒரு ஜாம்பி போகலாம் கேஸ். அப்புறம் நான் அப்படியே இங்கே வெயிட் பண்ண திரும்பவும் அடிக்கிறாங்க கேஸ். சென்டர் உள்ளே போகும்போது அவ்வளோதான். இப்போ உள்ளே வந்துட்டோம். இப்போ எங்கிட்ட வெளியில் அவ்வளோதான் கேஸ் வந்துட்டோம். இப்போ ஐயோ இந்த ஜாம்பி வேறு இங்கே தான் இருக்கானா. கீழே வேறு குதிக்கணும். எங்கே போய் குதிக்கலாம். ஆஹா கேஸ்ட் இருக்கானே. இவன் இந்த ஜாம்பி வேறு தள்ளி விடுவானே. தள்ளி விட்டியா, பரவாயில்ல, சேஃப் லேண்டு தான் ஆகிருக்கும். கேஸ்ட்டு இருந்தால் தப்பிக்கணும். பாருங்க அப்படியே தப்பிச்சிடும். இப்படியே கேஸ்ட்டு டெலிபோர்ட் ஆகிட்டான் போல், ஆளாக்கானா. வாங்க நான் வந்து இதை மூடிடுவோம். வந்து இதை இந்த பிளாக் வச்சு மூடிடலாம். இதையும் மூடியாச்சு. இப்போ நேரம் இந்த வாட்டரில் குதிச்சு இங்கே லாக் பண்ணலாங்க. இப்போ வந்து இதையும் லாக் பண்ணிடுவோம். இப்போ வந்து ஏணி போட வேண்டியது 1 2 இங்கே நேரம் ஒன்று வைக்கணுமா. அப்புறம் கேஸ் அவ்வளோதான். இங்கேயும் ஒரு இதாக வச்சால ஏணியை மேலே வந்து அதை மெயின் பண்ணிடலாம். அவ்வளோதான் கேஸ். ஈஸியாக மேலே ஏறி இறங்குறதுக்கு ரெடி பண்ணலாம். ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து பிக்லீனை போய் இப்போ அடிக்கணும் கேஸ். பிக்லீனு வரேங்க, இவனை அடிக்கலாம். ஐயே அடிக்க முடியல. கிட்ட போய் அவன் மண்டையிலே போடும். டே பிக்லீனை துரத்துறா. ஐயோ கேஸ் வேறு வராங்க. இந்த பிக்லீன் கூட்டத்தை கரெக்டுங்க. பிக்லீன்ஸு எங்கடா இருக்கீங்க? இதெல்லாம் கண்ணுக்கு முன்னாடி வாங்கடா. ஐஸ் இவங்களை ஆளாக்கானா. நம்ம இப்போ வேறு செத்துட்டோம். நேராக வீட்டுக்கு தான் போகணும். இப்போ வாங்க நம்ம அப்படியே தூங்கி எழுந்திரிச்சிடலாமா. ஆஹா மான்ஸ்டர்ஸ் வெளியிலையா. இப்போ வாங்க நம்ம அப்படியே வெளிலையே போயிடுவோம். இப்போ நேராக ஓடி போர்ட்டலுக்கு போயிடலாம் கேஸ். இன்னமும் அந்த ஹார்ஸ் அங்கேயே தான் இருக்கேன். இன்றைக்கி இவனை போட்டு தள்ளாமல் விடக்கூடாது கேஸ். வாங்க ஏய் வாடா டே சாம்பி பையலே. டேய் என்னடா அங்கே பாரு, வாடா கீழே வாடா, சண்டைக்கு வாடா, நேர் வாடா தில் இருந்தா. அவ்வளோதான் கேஸ். அவன் ஹார்ஸ் செத்துருச்சு. இப்போ இவன் தான் வரான். தூக்கி பறந்துட்டியான் கேஸ் ஒரு அடியே. அவ்வளோதான் செத்துட்டியான். இப்போ வாங்க கேஸ் நம்ம நேராக போர்ட்டலுக்குள்ளே போயிடலாம். இப்போ அப்படியே போர்ட்டல் லோட் ஆகிட்டுருக்கேன். மறக்காமல் வீடியோ பார்க்குற லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படியோ லோட் ஆகிட்டே இருக்கு. உள்ளே வந்துட்டோம். அவ்வளோதான் கேஸ் உள்ளே வந்துட்டோம். இப்போ வந்து என்ன பண்ணோம்னா இப்படியே பொறுமையாக இறங்கி இடிக்கா ஓடி கீழே இறங்கணும். ஆமாம் கேஸ், இந்த போ வேறு கையில் எடுத்து வச்சுக்கலாம். அப்போனா தான் இவங்களை போட்டு தள்ள முடியும். இவங்கிட்டேருந்து ஃபஸ்ட்டு தப்பிச்சு ஒரு இடத்துக்கு சேஃபாக போகணும் கேஸ். இப்போ வந்து ஆஹா ஜாம்பி ஜாம்பி கம்முன்னு நான் உன்னை ஏதாவது பண்ணேனடா. எதுக்குடா வந்து என்ன அடிக்கிற. ஆஹா கேஸ், ஜாம்பியும் இந்த ஹாக்லினும் சேர்ந்து நம்மளை போட்டாங்க கேஸ். எப்படியோ நம்ம திரும்ப வந்துட்டேங்க சொல்ல. இப்போ வாங்க கேஸ், இப்போ நம்ம இந்த பிக்லீனை அடித்து நம்ம எப்படி ஃபார்முக்கு கொண்டு போகிறதுன்னு காட்டுறேன். இப்போ நேரம் அடிச்சுட்டா இப்படி இந்த ஒரு கூட்டமே வருங்க கேஸ். இப்போ நம்ம துரத்திக்கிட்டு இதாக வராங்க. ஆஹா என்னடா எல்லோருமே பிரிஞ்சு போயிட்டீங்க. இதாக அங்கே இருக்காங்க கேஸ். இப்போ வந்து இவங்களை ஒரு அடி அடிக்கணும். அடி கேஸ். ஒருத்தன் தான் அடிக்கணும் பாருங்கள் நம்மளே. ஃபஸ்ட் இந்த கூட்டத்தவே திரட்டணுமே. போகிறோம் கேஸ். அப்படிக்கா கூட்டிகிட்டு போகலாம் அங்கிட்ட.
நம்ம அப்படியே ஓடுவாங்க, பின்னாடியே வருவாங்க. நம்ம அப்படி பொறுமையாக நடந்து வந்தால் வேலை முடிஞ்சு இதை வரானா இவனை அப்படியே கொண்டு வந்து ஆஹா இந்த கூட்டத்துக்குள்ள வந்துட்டோமே பாருங்கள் நம்மளை போட்டு தள்ளிட்டோம். எப்படியோ இவங்க எல்லாரையும் உள்ளே கொண்டாந்துட்டோம், அது பிரச்சனை இல்லை. பாதி பேர் அவங்களா வேறு உள்ளே விழுந்துட்டாங்க. இப்போ இதில் எப்படி எக்ஸ்பி எடுக்கிறதுன்னு இப்போ காட்டுறேங்க. இது சிம்பிளான ஒரு எக்ஸ்பி வித் கோல்டு ஃபார்ம் தான் கைஸ். இதில் எப்படின்னா இவங்கள போட்டு தள்ளினா நமக்கு எக்ஸ்பி கிடைக்கும். அப்புறம் அவங்க கீழே ட்ராப் பண்ணுவாங்க கைஸ். கோல்டு நெகட்டும் கோல்டன் ஸ்வாடும் கொடுப்பாங்க. அதை வச்சு நம்ம கோல்டு இங்கேட் செஞ்சுக்கலாம் கைஸ். வாங்க இப்போ நம்ம ஃபார்முக்கு போய் ஃபார்ம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். உள்ளே வந்தோடனே நம்ம நேராக நம்ம ஃபார்ம் கீழே பிடிச்சிட்டு அப்படியே போயிடலாம். அப்படியே உள்ளே வந்துடலாம். இந்த பிளாக் மட்டும் மைண்ட் பண்ணணும் கைஸ். மைண்ட் பண்ணிடலாம். இனி எல்லாமே சேஃப் தான் கைஸ். வாங்க இனி அடிச்சு போட்டு சொல்கிறதாங்க கைஸ். வேலை போட்டுடலாம். இந்த மாதிரி ஸ்வாட் இதெல்லாம் கீழே ட்ராப் பண்ணுவாங்க. அதெல்லாம் இப்போ இந்த செட்டில் கலெக்ட் ஆகிக்கும். இப்போதைக்கு நமக்கு 2 ஸ்வாடு 3 இங்கெட் கிடச்சிருக்கு கைஸ். 3 நெகட் கிடச்சிருக்கு. இதே மாதிரி தான் கைஸ் நம்ம திரும்ப ஒவ்வொருக்கு இழுத்துட்டு உள்ளே போட்டுட்டு திரும்ப அவங்களுக்கு போட்டு தரலாம். அவ்வளோதாங்க கைஸ். வாங்க இன்னொரு கவருக்கு ட்ரை பண்ணலாம். இப்படி வாங்கடா கூட்டமாக வாங்கடா. இப்போ இங்கேருந்து அப்படியே ஜம்ப் பண்ணிட்டோம்னா அவங்க உள்ளே குதிச்சுடுவாங்க. ஆஹா ஒருத்த மட்டும் எஸ்கேப் போயிட்டேன்னா பாருங்க கைஸ். இப்படிக்கா இங்கே குதிச்சிடலாம். அவ்வளோதான் கைஸ். அவனும் உள்ளே விழுட்டியான். இப்போ இதுக்காக திரும்ப இவங்களை கூப்பிட்டு உள்ளே இறங்கிடணும் கைஸ். அப்புறம் உள்ளே இறங்கிட்டோம்னா இவங்க எல்லோரும் இருப்பாங்க. இப்படி அதுக்காக அடிச்சிடலாம். எப்போயாவது திடீர்னு ஒருக்க மட்டும் அடி விழுவுங்க கைஸ். பார்த்துக்கலாம். இப்போ வாங்க நான் பார்க்கலாம். இப்போ நேராக திரும்ப வாட்டர் வழியாக போகலாங்க. இப்போ லோட் ஆகிட்டு இருக்க டக்குன்னு லோடாக இப்போ எவ்வளோ நேரம் எடுத்தது லோடாக உள்ளே வந்துட்டோம். இப்போ உள்ளே வந்தோடனே ஆரம்பத்தில் நெருப்பில் அடி விழுந்துட்டோம். அப்படி கீழே குதி அவ்வளோதான் குதிச்சுட்டு வந்துட்டோம். இப்போ உள்ளே இறங்கிடலாம். இல்லை வயசு இந்த மேலேருந்தே போட்டுடலாமா? இல்லை பரவாயில்ல கீழே இறங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கே. உள்ளே இறங்க அவ்வளோதான் வயசு இறங்கிட்டோம். இங்கேருந்து அடிப்போம். நம்ம அங்கேருந்து அடிச்சிடுறாங்க. நம்ம இங்கிட்டிருந்து அடிக்கணும். அவ்வளோதான் வயசு போட்டாச்சு. அடி 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 இந்த பாருங்க வயசு கலெக்ட் ஆகிடுச்சு. 2 மட்டும் நம்ம கைக்கு டேரெக்டாக வந்துடுச்சு. மீதி எல்லாமே செஸ்ட் உள்ள போயிடுச்சு. அவ்வளோதான் முடிச்சிட்றேன் இந்த வீடியோ. மேலே ஒருத்தருக்கேன் இவங்க மேலேருந்தே போட்டுருவோம். அவ்வளோதான் போட்டாச்சு. இப்போ நம்ம ஃபார்ம் பாருங்கள்.